அன்பிற்கினிய உறவுகளுக்கு ஆனந்த வணக்கம். அன்பு உறவுகள் ஆனந்தமாக அனைவரும் வாழ்க. அன்பு சொந்தங்களே, இன்னைக்கு பார்க்க போகிறது கேந்திராதிபத்திய தோஷத்தை பற்றி. கேந்திராதிபத்திய தோஷம் அப்படின்னா என்ன? அந்த வார்த்தைகள்லேயே அதற்கான விளக்கம் இருக்குது. கேந்திரம், ஆதிபத்தியம் இரண்டும் தோஷமாக கூடிய நிலை. இப்போ கேந்திர ஸ்தானங்களிலே இருக்கக்கூடிய ஆதிபத்தியங்கள் அந்த கேந்திர கிரகத்தால் கிடக்கூடிய ஒரு நிலை கேந்திராதிபத்திய தோஷம். இப்போ முதல்ல கேந்திரம்னா என்ன? முதல்ல கேந்திரம் அப்படின்னா 1, 4, 7, 10 இந்த ஸ்தானங்கள். லக்னம் 4ஆம் இடம், 7ஆம் இடம், 10ஆம் இடம். இதுதான் கேந்திரம். 1, 4, 7, 10. இந்த கேந்திரங்களிலே 1, 4, 7, 10 இருக்கக்கூடிய ஆதிபத்தியங்கள் கிடக்கூடிய நிலை கேந்திராதிபத்திய தோஷம். இப்போ கேந்திராதிபத்திய தோஷம் எப்போ நடக்கும், எப்படி நடக்கும்? ஒரு கேந்திர கிரகம் மறுகேந்திரம் ஏறினால் அது கேந்திராதிபத்திய தோஷம். அப்போ ஒரு கேந்திர கிரகம் மறுகேந்திரம் ஏறணும் அப்படின்னா 2 கேந்திரங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகங்களுக்கு மட்டுமே இந்த தோஷம். 2 கேந்திரங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகங்களினுடைய அந்த கேந்திரங்களுக்கு மட்டுமே கேந்திராதிபத்திய தோஷம் அப்படின்றதான் அதனுடைய பொருள். 2 கேந்திரங்களுக்கு எந்தெந்த கிரகங்கள் எல்லாம் அதிபதியாக வருது? நவகிரகங்களிலே 7 கிரகங்களுக்கு தான் சொந்த வீடு இருக்குது. அந்த சொந்த வீடு இருக்கக்கூடிய 7 கிரகங்கள்லையும் சூரிய சந்திரர்களுக்கு தலா ஒரு வீடு தான் இருக்கு. அப்ப அவர்கள் தவிர, சூரிய சந்திரர்கள் தவிர மீதம் இருக்கக்கூடிய 5 கிரகங்கள் செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, இந்த 5 பேர் 2 வீட்டுக்கு அதிபதியா இருக்கிறாங்க. இந்த 5 பேர்களில் 2 கேந்திரங்களுக்கு அதிபதியா யார் வரா? இப்ப செவ்வாய் மேஷத்துக்கு அதிபதி. அதே போல விருட்சிகத்துக்கும் அவர் தான் அதிபதி. இப்ப மேஷம் 1வது வீடு அப்படின்னா விருட்சிகம் 8வது வீடு. அப்ப ஏதாவது ஒன்று தான் கேந்திரம். இப்போ விருட்சிகம் 1வது வீடு அப்படின்னா மேஷம் 6வது வீடு. ஏதாவது ஒன்று தான் கேந்திரத்தில் வருது. மேஷத்துக்கு அடுத்து ரிஷபம். இப்போ ரிஷபத்திற்கு அதிபதி சுக்கிரன். சுக்கிரனுடைய அந்த ரிஷபம் 1வது வீடு அப்படின்னா அவரோட இன்னொரு வீடான துலாம் 6வது வீடாக தான் வருது, கேந்திரம் இல்லை. அதே போல் துலாம் 1வது வீடு அப்படின்னா ரிஷபம் 8வது வீடாக தான் வருது, கேந்திரம் இல்லை. ஏதாவது ஒரு கேந்திரங்களுக்கு தான் அதிபதியாக வரார். அடுத்து மிதுனம். மிதுனத்துக்கு அதிபதி புதன். மிதுனம் 1வது வீடு அப்படின்னா அந்த புதனினுடைய இன்னொரு வீடான கன்னிமனை 4வது வீடாக வருது. அப்போ புதன் 2 கேந்திரங்களுக்கு அதிபதியாக வர்றாரு. அதே போல கன்னி 1வது வீடு லக்னம் அப்படின்னா மிதுனம் 10வது கேந்திரமாக வருகிறது. அப்ப மிதுனத்திற்கு கன்னி 4வது கேந்திரம், கன்னிக்கு மிதுனம் 10வது கேந்திரம். அப்ப 2 கேந்திரங்களுக்கு அதிபதியாக புதன் வருகிறார். அவருக்கு கேந்திராதிபத்திய தோஷம் உண்டு இந்த கேந்திரங்கள்ல இருந்தார்னா. அடுத்து துலாம், விருட்சிகம் பார்த்துட்டோம். ஏற்கனவே செவ்வாயும் சுக்கிரனையும் பார்த்துட்டோம். அடுத்து தனுஷு. தனுசுக்கு அதிபதி குரு பகவான். அப்ப குரு பகவானுக்கு இன்னொரு வீடு மீன வீடு. அப்ப தனுஷு லக்னம் அப்படின்னா மீனம் 4ஆம் மனையாக வருகிறது, 4வது கேந்திரம். இப்போ மீனம் 1வது வீடு அப்படின்னா லக்னம் அப்படின்னா தனுஷு 10வது கேந்திரமாக வருகிறது. தனுஷு மீனம் இந்த 2 கேந்திரத்தின் அதிபதியாக வரக்கூடிய குரு கேந்திராதிபத்திய தோஷத்தில் வர்றார். அப்ப தனுஷு மீனம் இந்த 2ல குரு இருக்கிறப்ப அது கேந்திராதிபத்திய தோஷமாக மாறுகிறது. அடுத்து சனி. மகர கும்பம். மகரம் 1வது வீடுன்னா கும்பம் 2வது வீடு. கும்பம் 1வது வீடுன்னா மகரம் 12வது வீடு. அப்ப சனியும் 2 கேந்திரங்களுக்கு அதிபதியா இல்லை. அப்ப கேந்திராதிபத்திய தோஷம் சனிக்கு கிடையாது, சுக்கிரனுக்கு கிடையாது, செவ்வாய்க்கு கிடையாது. சூரிய சந்திரர்களுக்கு ஏற்கனவே ஒரு வீடு தான், 2 கேந்திரத்துக்கு அதிபதி இல்லை, இவங்களுக்கு கிடையாது. அப்ப குருவுக்கும் புதனுக்கும் மட்டுமே கேந்திராதிபத்திய தோஷம் இருக்கிறது. ஏன்னா அவங்க 2 பேர் தான் 2 கேந்திரங்களுக்கு அதிபதியாக வர்றாங்க. இப்ப கேந்திராதிபத்திய தோஷம்னா என்ன செய்யும்? கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற கிரகம் தனது தசையிலே அந்த ஆதிபத்தியத்தை கெடுக்கும். அதே நேரத்திலே அந்த காரகம், அது எந்த கிரகமோ அந்த கிரகத்தினுடைய காரகம் குருன்னா குருவினுடைய காரகம் குழந்தை, அது வாழ்நாள் முழுவதும் கெடும்.
குழந்தையால் பிரச்சனை இருக்கும், இல்லைன்னா குழந்தையே பிரச்சனையாக இருக்கும். கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற கிரகத்தினுடைய ஆதிபத்தியம் தசையில் கெடும், காரகம் வாழ்நாள் முழுவதும் கெடும் அப்படின்றத புரிஞ்சுக்கிடணும். இப்போ அதே குரு மீன லக்னமாகி தனுஷு 10ஆம் கேந்திரத்தில் இருக்கிறார். இப்போ 10ஆம் கேந்திரத்தில் இருந்தால் அங்கே என்ன கெடுப்பார்? அங்கே என்ன உயிர் உறவுகள் இருக்குது? 10ஆம் கேந்திரத்திலே உயிர் உறவுகள் எதுவும் இல்லை. அதே நேரத்தில் 10ஆம் கேந்திரத்திலே தொழில் தான் இருக்குது. இப்போ தொழிலை கெடுப்பாரா அப்படின்னா, பெரும்பாலும் கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற கிரகங்கள் அந்த கேந்திரத்தில் இருக்கக்கூடிய உயிர்காரக ஆதிபத்தியங்கள் மட்டும்தான் கெடும். பொருள்காரக ஜடக்காரக ஆதிபத்தியங்கள் பெருசாக கெடாது. சின்ன பிரச்சனை வந்து சரியாகிரும், அவ்வளோதான். அது முழுமையாக கெடாது. இப்போ உயிர்காரகங்களுக்கு மட்டும்தான் கேந்திராதிபத்திய தோஷம் உண்டு. ஜடக்காரகங்களுக்கு பெரிய அளவிற்கான தோஷம் இல்லை. அது வந்து சிறப்பாகவே இருக்கும். லேசாக சின்ன சின்ன பிரச்சனை வந்து சரியாகி நல்ல நிலையில் இருக்கும். அந்த குருவினுடைய நல்ல தன்மைக்கு ஏற்ப இருக்கும். அதே போல் தனுசு லக்னமாகி குரு 4ஆம் இடத்துல மீனத்தில் இருக்கிறார் அப்படின்னா 4ஆம் கேந்திரம் அந்த ஆதிபத்தியங்கள் கெடும். இப்போ 4ஆம் கேந்திரத்தில் இருக்கக்கூடிய உயிர் காரகம் என்ன? தாய் உறவு. இப்போ தாய் உறவு, தாய் பிரச்சனை இல்லை தாயால் பிரச்சனை அப்படின்றது 4ஆம் கேந்திரத்தில் இருக்கக்கூடிய உயிர் காரகம். 4ஆம் கேந்திரத்தில் இருக்கக்கூடியது இன்னொன்று என்னது? கல்வி. கல்வியும் உயிர் காரகத்தோட சேர்ந்தது தானே. உடல், எண்ணம், மனம், சிந்தனையோட சேர்ந்தது எல்லாமே உயிர் காரகம் தான், அறிவு தானே. அப்போ கல்வியிலும் ஏதாவது சின்ன சின்ன சிக்கல்கள் வரும். அது சந்திரனின் நிலை, புதனின் நிலை, இதை வச்சு நம்ம பார்க்கணும். இப்போ கல்வியில் வந்து பிரச்சனை இருக்குது அப்படின்னா 4ஆம் கேந்திர ஆதிபத்திய கல்வியில் குரு 4ஆம் இடத்துல பலமாக இருக்கிறார் அப்படின்னா கல்வியில் சிக்கல் வரும். அதே நேரத்தில் புதன் நல்லா இருக்கிறார் அப்படின்னா கல்வியில் நினச்சதை படிக்காமல் வேறு ஏதாவது மாறி படிப்பாங்க. இல்லைன்னா இடம் மாறுதல்கள் இருக்கும். பள்ளிக்கூடம் மாறும், காலேஜ் மாறும். இந்த மாதிரி ஒரு அலைச்சலோ மாற்றங்களோ இருந்து அந்த கல்வி கிடைக்கக்கூடிய நிலை இருக்கும். அதே போல் 4ஆம் கேந்திரத்திலே குரு இருந்து அந்த ஆதிபத்தியத்தினுடைய உயிர்காரகமாக இருக்கக்கூடிய தாய் நிலை கெடும், தாய் உறவு கெடும். சந்திரன் பலமாக இருந்தார் அப்படின்னா தாயை பிரிஞ்சிருக்கக்கூடிய நிலை இருக்கும். தாயால் பிரயோஜனம் இல்லாத ஒரு நிலை இருக்கும். தாயே கெடும் அப்படின்ற நிலை இருக்காது. அதே போல தான் அடுத்து கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற கிரகம் புதன். மிதுனம் கன்னி. மிதுனம் லக்னமாகி புதன் 4ஆம் இடத்துல இருக்கார் அப்படின்னா அவரது காரகமான கல்வி, கணக்கு வழக்கு அவருக்கு சுத்தமாக வராது. கணக்கில் 0 மார்க் தான் எடுப்பார். அதே போல் கல்வி வந்து அவருக்கு பிரச்சனையாக இருக்கும். ஏன்னா புதனினுடைய உயிர் காரகம் கல்வி, கணக்கு. அதே போல் 4ஆம் கேந்திரத்தில் தாய் உறவுகள் பிரச்சனையாக இருக்கும். புதனுடைய இன்னொரு உயிர் காரகம் தாய் மாமன் உறவுகள் பிரச்சனையாக இருக்கும். அதே இது கன்னி லக்னமாகி புதன் மிதுனத்தில் இருந்தார்னா 10ஆம் இடத்துல ஏற்கனவே சொல்லிட்டோம், உயிர் காரகங்கள் பெருசாக இல்லை. தொழிலில் சின்ன பிரச்சனையை கொடுத்து சரி பண்ணிடுவார், தொழில் நல்லாவே இருக்கும். இப்போ கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற கிரகங்கள் உயிர் காரகங்களை தான் அதிகமாக பாதிக்கும், ஜடக்காரகங்களை பெரிய அளவுக்கு பாதிக்காது. அதே போல் மிதுனம் லக்னமாகி குரு 7ஆம் இடத்துல தனுசில் இருக்கிறார் அப்படின்னா, ஏன்னா தனுஷு மீனம் 7ஆம் கேந்திரம் 10ஆம் கேந்திரம் ரெண்டுக்குமே அதிபதி வந்து குரு தானே. அப்போ ஒரு கேந்திராதிபதி மறுகேந்திரம் ஏறினால் கேந்திராதிபத்திய தோஷம் இருக்கு இல்லையா. அப்போ 7ஆம் இடத்துல இருக்கிறார் அப்படின்னா அந்த 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கலஸ்தர தோஷம் உண்டு. கணவன் மனைவி பிரச்சனை, திருமண வாழ்விலே சிக்கல் இருக்கும். அது மிதுனம் லக்னமாகி தனுஷா இருந்தாலும் சரி, தனுசு லக்னமாகி புதன் 7லே மிதுனத்தில் இருந்தாலும் சரி, மீனம் லக்னமாகி கன்னியிலே புதன் இருந்தாலும் சரி, கன்னி லக்னமாகி மீனத்திலே குரு இருந்தாலும் சரி, இந்த 4 கார்னர் ராசிகளான மீனம், மிதுனம், கன்னி, தனுஷ், இந்த 4 ராசிகள் ஏதாவது ஒன்று லக்னமாக வந்து அதற்கு 7ஆம் இடத்திலே அந்த 7ஆம் அதிபதி பலமாக இருந்தால் அது கேந்திராதிபத்திய தோஷம். 7ஆம் இடம் சொல்றது களத்திர தோஷத்தை குறிக்கக்கூடியது. இது மட்டுமல்ல, அந்த 7ஆம் இடம் இந்த 4மே உபய லக்கணங்கள். உபய லக்கணங்களுக்கு 7ஆம் அதிபதி மாரக பாதகாதிபதியாகவும் வர்றதுனால
அது அந்த 7ஆம் இடம் சம்பந்தப்பட்ட விஷயம் ரொம்ப சிக்கலாக தான் இருக்கும். இப்போ 7ஆம் இடம் சம்பந்தப்பட்ட விஷயம், அதாவது கலஸ்திரம் சம்பந்தப்பட்ட திருமண உறவுகள் ரொம்ப சிக்கலான ஒரு நிலையாக தான் இருக்கும். அது மற்ற நிலைகளை வச்சும் பார்க்கணும். இருந்தாலும் கேந்திராதிபத்திய தோஷம்தான். அப்போ அதில் 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய குருவோ புதனோ பலமாக இருக்கிறார் அப்படின்னா அது பெரிய கலத்திர தோஷத்தை கொடுக்கும். திருமண உறவு சிக்கலாக தான் அவங்களுக்கு இருக்கும். ஏன்னா இந்த 4ம் உபயலக்கணங்கள். உபயலக்கணத்திற்கு 7ஆம் அதிபதி பாதகாதிபதி மாரகாதிபதியாக வரார். அப்போ பாதகாதிபதி மாரகாதிபதி, பாதகாதிபதி தோஷம், மாரகாதிபதி தோஷம், கேந்திராதிபதி தோஷம், கலத்திராதிபதி தோஷம்னு சொல்லிட்டு அந்த 7ஆம் மனை கடுமையாக தோஷத்தை சந்திக்கிறது. அவர்களுக்கு திருமண உறவுகள் சிக்கலாக இருக்கும். திருமண வாழ்க்கை பிரச்சனையாக இருக்கும். நன்றி உறவுகளை, தொடர்ந்து பேசுவோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். அன்பு உறவுகள் ஆனந்தமாக அனைவரும் வாழ்க.